அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 321. அறத்துப்பாலிலே துறவரவியலிலே கொல்லாமை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், அறவினை யாதெனின் கொல்லாமை, கோரல் பிறவினை எல்லாம் தரும். அறவினை யாதெனின் கொல்லாமை, கோரல் பிறவினை எல்லாம் தரும். நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். அறவினை யாதெனின் என்றால் அறச்செயல் என்பது எது என கேட்டால் கொல்லாமை என்றால் பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பது. கோரல் என்றால் பிற உயிர்களை கொல்லுதல். பிறவினை எல்லாம் தரும் என்றால் அறம் இல்லாத பிற செயல்கள் அனைத்தையும் தரும். அதாவது அறச்செயல் என்பது எது என கேட்டால் அது பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பதே ஆகும். பிற உயிர்களை கொல்லுதல் என்பது அறம் இல்லாத பிற வகையான செயல்கள் அனைத்தையும் தரும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். அறம், பொருள், இன்பம் ஆகிய மூன்றையும் அறத்தோடு பொருத்தி திருவள்ளுவர் பெருந்தகை அவர்கள் உலகறிய செய்ததனால் குறள் என்கின்ற இந்த அறநூல் திருக்குறள் என பெயர் பெற்றது என்பதை அறிகிறோம். அறச்செயல் என்பது பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பதே ஆகும். பிற உயிர்களை கொன்றால் அது எல்லா அறமற்ற செயல்களையும் தரும் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் இயற்றியிருக்கிற காலத்தால் அழியாத ஒரு காவிய பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. தான் அன்பாக வளர்க்கின்ற ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி வைத்துக்கொண்டு அறப்பண்புடன் ஒரு நாயகி பாடுகின்ற பாச மிகுந்த அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகி கூறுவார், கால் ஒடிந்து துன்பமுற்ற ஆட்டுக்குட்டி ஒன்றிற்காக கண்ணீர் விட்டு அதன் துன்பம் தன்னை நீக்க முனைந்தவர்தான் கௌதம புத்தர் அவர்கள். கடல் போல எல்லைகள் இல்லாத பேரன்பினை பிற உயிர்கள் மீது கொண்டவர்கள்தான் காந்தியடிகளும் இயேசுநாதரும். இந்த மகான்கள் எல்லாம் பிற உயிரினங்களை உணவுக்காகவும் பிற காரணங்களுக்காகவும் கழுத்தை அறுத்து கொள்ளுகின்ற கொடுமை கண்டு இந்த மனித இனம் திருந்தி வாடுவதற்கு பிற உயிர்களை கொல்லாமை என்கின்ற மகத்தான மாண்புமிக்க பேரன்புமிக்க கோட்பாட்டினை சொன்னது உண்டு. பிற உயிரினங்களின் மீது அன்பும் அருளும் உடைய இத்தகைய மகான்கள் கொல்லாமை என்கின்ற தத்துவத்தினை இந்த மனிதர்களிடம் எடுத்து கூறினாலும் கூட பிற உயிர்களை கொல்லுகின்ற சில மானிடர்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டு நல்ல கருத்து என்று காதில் மட்டும் போட்டுக்கொண்டு ரசித்தார்களே ஒழிய கறிக்கடைகளின் இறைச்சி கடைகளின் எண்ணிக்கையை நாளுக்கு நாள் பெருக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று பிற உயிர்களை கழுத்தறுத்து கொள்ளுகின்ற மானிடர்கள் சிலரின் இம்சை போக்கினை கண்டித்து அகிம்சையை வலியுறுத்தி அந்த நாயகி பாடுகின்ற அந்த அறமிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1958 வெளிவந்த பதிபக்தி. கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இனிமையாக இசை அமைக்க பி. சுசீலா மிக நேர்த்தியாக பாடுகின்ற அந்த அற கருத்துக்களை உள்ளடக்கிய அற்புதமான பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக.
காலொடிந்த ஆட்டுக்காக கண்ணீர் விட்ட புத்தரும் கடல் போலே உள்ளம் கொண்ட காந்தி இயேசுநாதரும். காலொடிந்த ஆட்டுக்காக கண்ணீர் விட்ட புத்தரும் கடல் போலே உள்ளம் கொண்ட காந்தி இயேசுநாதரும். கழுத்தறுக்கும் கொடுமை கண்டு திருந்த வழி சொன்னதும் உண்டு. கழுத்தறுக்கும் கொடுமை கண்டு திருந்த வழி சொன்னதும் உண்டு. காதில் மட்டும் கேட்டு அதை ரசிச்சாங்க, ஆனா கறிக்கடையின் கணக்கை பெருக்கி வந்தாங்க. கறிக்கடையின் கணக்கை பெருக்கி வந்தாங்க. காலொடிந்த ஆட்டுக்காக கண்ணீர் விட்ட புத்தரும் கடல் போலே உள்ளம் கொண்ட காந்தி இயேசுநாதரும். கழுத்தறுக்கும் கொடுமை கண்டு திருந்த வழி சொன்னதும் உண்டு. காதில் மட்டும் கேட்டு அதை ரசிச்சாங்க, ஆனா கறிக்கடையின் கணக்கை பெருக்கி வந்தாங்க. கறிக்கடையின் கணக்கை பெருக்கி வந்தாங்க. எனவே அன்பு தம்பிகளே தங்கைகளே, அறச்செயல் என்பது எது என கேட்டால் அது பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பதே ஆகும். பிற உயிர்களை கொல்லுதல் என்பது அறம் இல்லாத பிற வகையான அனைத்து செயல்களையும் தரும் என்கின்ற இந்த திருக்குறளின் கொல்லாமை தொடர்பான அருமையான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் பிற உயிர்களை கொல்லாமல் இந்த வாழ்க்கையிலே இருந்து பிற உயிர்களின் மீது அன்பு செலுத்தி வாழ்விலே பெருமைகளையும் புகழையும் மகிழ்வினையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 322. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.